4 ரிலே இருக்குல்ல, ஓவர் வோல்டேஜ், அண்டர் வோல்டேஜ், ஓவர் கரண்ட், எர்த் ஃபால்ட், இதெல்லாம் வந்து இபி சைட்ல வரும். உங்களோட எலக்ட்ரிசிட்டி போர்ட் சைட்ல வந்து இந்த ரிலேஸ்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க. மேபி இதை ஒன்னொன்னா இண்டிவிஜுவலா பண்ணிருப்பாங்க, இல்லைன்னா வந்து இப்பெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ரிலே வந்துருச்சு, அட்வான்ஸ் ரிலே, நியூமரிக் ரிலேன்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து எல்லாத்தையும் சென்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அனௌன்சியேட்டர்ல வந்து பாப்அப் பண்ணும். லைக் என்ன ரிலே வருதோ, இல்லை ஃபிளாக் ஏதாவது விழுந்துச்சுன்னா வித் உங்களுக்கு வந்து ஹூட்டர் சவுண்டு அந்த மாதிரி கூட ஆக்டிவேட் பண்ணி வச்சிருப்பாங்க பழசு. இப்போ வந்து நியூமரிக் ரிலே வரும். நியூமரிக் ரிலேல மேபி அந்த ஹூட்டர் இன்டர் கனெக்ஷன் வந்து இருக்கான்னு தெரியல, பட் நியூமரிக் ரிலே வந்துருச்சு. ஸோ அது வந்து நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, இது வந்து இபி சைடில், எலக்ட்ரிசிட்டி போர்ட் சைடு. இதுவே வந்து டிஜி சைடில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இதே ரிலே ரிப்பீட் ஆகும். எக்ஸஸாக வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஃபேஸ் சீக்வன்ஸ் ரிலே அண்ட் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் டிஃபரன்ஷியல் ப்ரொடக்ஷன் ரிலே வந்து அது வரும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக இருக்கிற ரிலேஸ். ஸோ இதை தவிர்த்து வேற ஏதாவது ரிலேஸ் வந்து நீங்க வந்து உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன்ல வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க.